இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே இந்த காலை வேளையிலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை நான் கொண்டு வருகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையாக நம்மேல் இரக்கமாயிருந்து இந்த மட்டும் நம்மை நடத்தி வந்த தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். ஆராதனையில் நம்மோடு கூட இடைப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில் நம்முடைய வார்த்தையின் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. வாசிக்கலாம். 20வது சங்கீதம் 5வது வசனம். சங்கீதம் 20:5. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. பக்கத்துல எல்லாரும் கையை கொடுத்து இந்த வசனத்தை மறுபடியும் இந்த வசனத்தை சொல்ல பக்கத்துல உங்களுக்கு கையை பிடிச்சு கொள்ளுங்க. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஆண்டவருடைய வாயிலிருந்து அல்லது ஆண்டவருடைய வாயினாலே ஒரு வாக்குத்தத்தமாகவோ அல்லது ஒரு தீர்க்க தரிசனமாகவோ தேவ திட்டத்தை வெளிப்படுத்துகிறதாகவோ ஒன்று வருமானால் அதை இந்த கர்த்தர் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அது மட்டுமல்ல, நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுகிறவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தேவன் குறித்து நம்ம கடந்த நாட்களில் தியானித்தது போல தேவன் குறித்து அல்லது தேவன் எதிர்பார்த்த அமைப்பின்படி நம்முடைய வேண்டுதல்கள் நம்முடைய விருப்பங்கள் இருக்குமானால் அவைகள் எல்லாவற்றையும் இந்த ஆண்டவர் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில நிறைவேற்றியே தீருவார். அல்லேலூயா. எப்படி கர்த்தர் அதை நிறைவேற்றுவார்? நம்முடைய வேண்டுதல்கள் நம்முடைய ஆலோசனைகளை எல்லாம் கர்த்தர் எப்படி நிறைவேற்றுவார்? இந்த சங்கீதத்திலிருந்து 3 நிலையில கர்த்தர் நம்முடைய திட்டங்களை நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுகிறவர் என்பதை கவனிக்க இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. 20வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம். அவர் உமது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை. முதலாவது ஆண்டவர் தீர்வுக்கு நேராக உதவியை கர்த்தர் அனுப்புகிறார். வேண்டுதல் பதில கொடுக்கல, அந்த பதிலை பெற்றுக்கொள்வதற்கு உரியதான தீர்வுக்கு நேராக நம்மை கர்த்தர் உதவி செய்து நம்மை நடத்துகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. பதிலை கொடுப்பதற்கு பதில். முதலாவது அந்த பதிலை பெற்றுக்கொள்வதற்கு உரிய தீர்வுக்கு நேராய் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். நம்ம நினைக்கிறோம் ஆண்டவரிடத்துல எத்தனையோ வேண்டுதல்களை நான் வச்சிருக்கேன் பாஸ்டர், எத்தனையோ விண்ணப்பங்களை ஆண்டவருடைய சமூகத்துல நான் வச்சிருக்கிறேன், ஆனா ஒண்ணு கூட நிறைவேறல பாஸ்டர். விண்ணப்பம் பண்ண, ஜெபம் பண்ண, ஒண்ணு கூட என்ன பண்ணல, நிறைவேறல. ஏன் நிறைவேறவில்லை? அதை இந்த காலை வேளையில் நம்ம கவனிக்க வேண்டும். ஏன் நம்முடைய வேண்டுதல்கள் நம்முடைய ஜெபங்கள் ஏன் நிறைவேறவில்லை என்றால், ஆண்டவர் பதிலை தரவில்லை என்றால், நல்ல கவனிங்க, ஆண்டவர் பதிலை தரல, சகாயத்தை கர்த்தர் தருகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. பதிலை அல்ல, சகாயத்தை கர்த்தர் தருகிறார். அந்த என்ன சகாயம்? அந்த தீர்வுக்கு நேராக நடத்தி கொண்டு போகிற உதவியை கர்த்தர் செய்கிறார். ராமன் சொல்லுங்களேன். நாம் அதை பார்க்காமல் பெற்று ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெற்று தருவதற்கு ஒன்றை முதலாவது கர்த்தர் நமக்கு அனுப்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணுகிறோம் தெரியுமா? அதை பார்க்காம ஆண்டவர் பொட்டலமா பதில போடுவாரு. மேல வானத்திலிருந்து அப்படியே பதில் என்ன பண்ணும்? பொத்துன்னு வந்து விழுகும் என்று சொல்லி நாம் என்ன பண்ணுகிறோம்? அதை தான் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்க 121 சங்கீதம் 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் வாசிங்க. சங்கீதம் 121 1வது வசனமும் 2வது வசனமும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும்.
ஒரு தாவீதுடைய ஒரு விண்ணப்பத்தை, ஜெபத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். அவர் சொல்றாரு, உமக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை ஒரு பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன் சொல்லிட்டு அடுத்த வசனத்துல சொல்றாரு, நான் கிழக்க, மேற்கு, வடக்கு, தெற்கே என்ன பண்ண மாட்டேன், பார்க்க மாட்டேன், தேவனை மட்டும் நான் பார்ப்பேன். நம்ம எப்படி நினைக்கிறோம், ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், உதவி கேட்கிறோம், உதவி கேட்டுட்டு ஜெபம் பண்ணிட்டு வேண்டுதலை வச்சுட்டு மேற்க பார்க்குறோம், கிழக்க பார்க்குறோம், தெற்க பார்க்குறோம், வடக்க போகிறோம், எங்கிருந்து உதவி வரும்? ஆனால் தாவீது சொல்கிறாரு, என் கண்களை எங்கேயும் சுற்றி பார்க்க மாட்டேன், உதவி வருதே அந்த தேவனையே என் கண்கள் என்ன பண்ணும், பார்த்து கொண்டு இருக்கும். ராமன் சொல்லுங்களேன். தெரிந்த மனிதர்களிடத்திலிருந்து எனக்கு உதவி வராது, என்னுடைய உறவினர்களிடத்திலிருந்து எனக்கு என்ன பண்ணாது, உதவி வராது. எனக்கு என்னுடைய நண்பர்கள், நான் மிகவும் அதிகமாய் நேசிக்கிற என்னுடைய நண்பர்களிடத்திலிருந்து எனக்கு என்ன பண்ணாது, உதவி வராது. ஆனா விண்ணப்பத்தை ஒருவரிடத்தில் வச்சேனே, அவரிடத்திலிருந்து மாத்திருந்தா எனக்கு உதவி வரும். அல்லேலூயா. ஆகவே அவர் சொல்றார், தாவீது சொல்றாரு, அவரையே நான் நோக்கி பார்த்து கொண்டிருப்பேன். அல்லேலூயா. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 7ஆவது அதிகாரம் 8ஆவது வசனம். சாமுவேலை நோக்கி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படி எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார். இப்போ ஜனங்க வந்து சொல்றாங்க, எங்களுக்காக நீர் என்ன பண்ணும், ஓயாமல் விண்ணப்பம் பண்ணும் என்று சாமுவேலை கேட்கிறாங்க. ஆனா சாமுவேல் ஓயாமல்லாம் விண்ணப்பம் பண்ணவே இல்லை. அல்ல, பகுதியில் வாசித்து பார்க்கும்போது அடுத்த வசனத்தில் 9ஆம் வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். கரந்தட்டி எல்லாரும் ஆண்டவரை நல்ல மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஜனங்க சொல்றாங்க, ஓயாமல் எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணும். சாமுவேல் ஒரே ஒரு முறை தான் ஜெபம் பண்ணாரு. அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் மறுமொழி கொடுத்தார். எப்படி மறுமொழி கொடுத்தார்? 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. சாமுவேல் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலரின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அல்லேலூயா. இப்ப ஜெபம் பண்றாரு, விண்ணப்பம் பண்ணும்போது எதிரி நெருங்கி வரான். நெருங்கி வரும் பொழுது கர்த்தர் சாமுவேலுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் எப்படி அங்க உதவி செய்கிறார், உத்தரவு அருளுகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தியர் மேல கர்த்தர் என்ன பண்ணினாராம், முழங்க பண்ணினார். ஆண்டவர் அனுப்பின அந்த இடி முழக்கம் ஆயத்தத்தோடு தாக்க இருந்த சத்துருவை செயலிழக்க செய்தது. கரந்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் அனுப்பின அந்த இடி முழக்கம் எதிர்கொண்டு வந்தானே சத்துரு, அவனுடைய திட்டங்களை, அவனுடைய செயல்களை ஆண்டவர் அனுப்பின இடி முழக்கம் என்ன பண்ணுச்சு, செயலிழக்க செய்தது. கர்த்தரிடம் பதிலை கேட்டு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையை இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திற்கு நான் போகிறேன், எனக்கு கர்த்தர் ஒரு பதிலை தர வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து வந்திருக்கிற தேவ ஜனமே, கர்த்தர் பதிலை தருவார் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் உதவியை கர்த்தர் அனுப்புகிறார். ராமன் சொல்லுங்களேன், எப்படி எதிரின் திட்டங்களை முறியடிக்க ஆண்டவர் உதவி அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இடி முழக்கத்தை அனுப்பின உடனே அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம். வாசிங்க அடுத்த வசனம்.
11வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேலர் மிஸ்பாவில் இருந்து பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய் பெத்காரிம் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறியடித்தார்கள். நல்ல ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்களேன். ஆண்டவர் இடி முழக்கங்களை அனுப்பின உடனே அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலர் பெலிஸ்தரை பின்தொடர்ந்து அவர்களை ஜெயித்தார்கள். இப்ப உதவியை கர்த்தர் அனுப்புகிறாரு. அனுப்பின உடனே பதிலை பெற்றுக்கொள்ள இவர்கள் முன்னேறி செல்கிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் அனுப்பின உதவி, அந்த உதவியை அனுப்பினாரே, அந்த உதவியை பயன்படுத்தி இஸ்ரவேலர் எதிர்பார்த்த பதிலை பெற்றுக்கொள்ள என் கர்த்தர் உதவி செய்தார். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உங்களுக்கு உரிய உதவியை பரத்திலிருந்து என் கர்த்தர் அனுப்பி கொண்டே இருக்கிறார். யோசுவாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிங்க. யோசுவாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 10-11 வசனங்கள். கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார். ஆகையால் அவர்களை கிபியோனிலே மகா சங்காரமாக மடங்கடித்து பெத்தோரோனுக்கு போகிற வழியிலே துரத்தி அசக்கா மட்டும் மக்கதா மட்டும் முறியடித்தார்கள். நல்ல கவனிங்க. 5 ராஜாக்கள் யோசுவாவுக்கும் இஸ்ரவேலருக்கும் எதிராக வருகிறார்கள். தாக்குவதற்கு போக வேண்டும். யோசுவா ஜெபம் பண்ணுகிறார். ஜெபித்த போது கர்த்தர் என்ன செய்தார் என்று சொன்னால், வானத்திலிருந்து கல்மழையை பெய்ய பண்ணினார். 11வது வசனத்தை வாசி. அவர்கள் பெத்தோரோனிலிருந்து இறங்கி வருகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் அசக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழ பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கிலும் கல்மழையினால் செத்தவர்கள் அதிகமாயிருந்தார். அந்த கல்மழை என்பது பதில் அல்ல. அந்த கல்மழை பதிலுக்கு போக செய்த கர்த்தருடைய உதவி. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கல்மழை அனுப்பி சத்துருவை ஆண்டவர் கலங்க பண்ணினார். யோசுவா முன் சென்று சூரியனை நிற்க வைத்து பெலிஸ்தரையும் அத்தனை பேரையும் அன்றைக்கு ஜெயித்தது போல உங்களுக்கென்று அனுப்புகிற பதிலை பெற்றுக்கொண்டு அடுத்தது சரியானதை செய்து பதிலை முழுமையாய் சுதந்தரித்துக் கொள்ள இந்த காலை வேளையிலே ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. லூக்கா 22வது அதிகாரம் 43வது வசனம். லூக்கா 22:43. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். நல்ல கவனிங்க. இயேசு மிகவும் வேதனையோடு கூட ஜெபம் பண்ணுகிறார். வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாக தரையிலே விழுந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் பரத்திலிருந்து ஒரு தூதனை அனுப்பினார். தூதன் பதில் அல்ல, தூதன் உதவி. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அந்த தூதன் என்ன செய்தார்? இயேசு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய அவரை பலப்படுத்தினார். இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களை நம்பி கொடுத்திருக்கிற பொறுப்பை நிறைவேற்ற பலப்படுத்த என் ஆண்டவர் விரும்ப. கையை உயர்த்தி, ஆண்டவரே, என்னை நம்பி கொடுத்திருக்கிற பொறுப்பு, என்னை நம்பி கொடுத்திருக்கிற உத்தரவாதம், ஆண்டவரே, அதை நிறைவேற்றுவதற்கு இந்த காலை வேளையிலே என்னை கர்த்தர் பலப்படுத்த விரும்புகிறதற்காக உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா. எப்படி செய்ய தாங்கி பிடிக்க முடியாமல் தவிக்கும் நபராய் இருந்தால் ஆண்டவர் முழு பதிலை அல்ல, உதவியை தருவார். அந்த உதவி உங்களுடைய பதிலை பெற உங்களை ஆயத்தப்படுத்தும். அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரம் 7வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று
அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் கைகளிலிருந்து விழுந்தது. நல்ல கவனிங்க, சிறைச்சாலையில இருப்பதை நாம் பார்க்கிறோம். சிறைச்சாலையில தூதன் தொட்டு சீக்கிரம் எழும்பு ஆயத்தப்படுன்னு சொன்ன உடனே சங்கிலிகள்லாம் என்ன பண்ணுச்சு? தானா விழுந்தது. ஆனா நீங்க 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் வாசிங்க. அப்படியே பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு, நல்ல கவனிங்க, சபை கூடி விடுதலைக்காக, பேதுருடைய விடுதலைக்காக ஜெபம் பண்ணினது. ஜெபத்தை பரலோக தேவன் கேட்டார். என்ன செய்தார்? ஒரு தூதனை அனுப்பினார். தூதனை அனுப்பி வாசல் திறந்தது. ஆனா செருப்பை பேதுரு தான் போடணும், வஸ்திரத்தை பேதுரு தான் போடணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உதவிய கர்த்தர் அனுப்புவார், கதவை திறக்க வைப்பாரு, செருப்பு நீ தான் போடணும், வஸ்திரம் என்ன பண்ணணும்? நீ தான் போடணும். உதவிய கர்த்தர் அனுப்புவார், பதில பெறுவதற்கு நீ தான் செயல்படணும். ராமன் சொல்லுங்களேன். உதவி உங்களுக்கு தாராளமா கர்த்தர் தருவார். நீ எழும்பாம பதில பொத்துன்னு கொண்டு வந்து போடுவார் நினைக்க கூடாது. உதவியை உனக்கு தாராளமா கொடுப்பார். நீ எழுந்து போவாயானால் பதிலை நீ முழுவதுமாய் சுதந்திரித்துக் கொள்ளுவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி எழும்பி செருப்பை போடணும், ட்ரெஸ்ஸை போடணும். அடுத்து எங்க போடணும், எங்க போகணும்? தேவதூதன் சொல்லவில்லை, பேதுரு தான் போகணும். பேதுரு தான் போகணும். நல்ல கவனிங்க, ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு தருகிற பதிலை அல்ல, உதவியை சரியாக அடையாளம் காணுவதற்கு நமக்கு இந்த காலை வேளையிலே கர்த்தர் உதவி செய்வாராக. பதிலை பெற்றுக்கொள்வதற்கு என்ன உதவி எனக்கு அனுப்புகிறார் என்பதை கவனிக்க, அதை தீர ஆராய கர்த்தர் இந்த காலை வேளை நமக்கு கிருபை தரட்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 27வது அதிகாரம் 23 24 வசனங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 27வது அதிகாரம் 23 24. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். நல்ல கவனிங்க, மிகவும் மோசமான முடியாத ஒரு சூழ்நிலையிலே பவுல் இருக்கிறதை இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம். தன்னோடு இருக்கிற அத்தனை பேருக்காக பவுல் என்ன பண்ணுகிறார்? ஜெபம் பண்ணுகிறார். எப்படி விடுதலை பெறுவது, பரிகாரம் காண்பது ஒண்ணுமே தெரியல. ஏன்னா சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கு. எப்படி விடுதலை வரும், எப்படி பரிகாரம் செய்வது, ஒண்ணுமே தெரியாத ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு தூதனை அனுப்பி பவுலை கர்த்தர் உற்சாகப்படுத்துகிறார். ஒண்ணுமே முடியல சூழ்நிலை, மூலையில உட்கார்ந்திருப்பீங்க, எந்திரிக்க முடியல, என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரு தூதனை உதவியா கர்த்தர் உங்களுக்கு அனுப்புவார். உங்களை கர்த்தர் எதுக்கு அனுப்புறாருன்னா உங்களை உற்சாகப்படுத்துவதற்கு. ஏன்னா அடுத்து நீங்க தான் எழும்பி கிரியை செய்யணும். உங்களை உற்சாகப்படுத்த ஒரு தூதனை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? அனுப்புகிறார். பவுலை ஒரு தூதனை அனுப்பி பவுலை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? உற்சாகப்படுத்துகிறார். பவுலே, யாரு சாக போறதில்ல, பயப்படாத. யார் என்ன பண்ண போறதில்ல, சாக போறது இல்ல, நீ சாட்சி சொல்லுவாய். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்களேன், சாக மாட்ட, நீ சாட்சி சொல்லுவாய் என்று கர்த்தர் உற்சாகப்படுத்தினார் பவுல. பதில் இன்னும் வரல, ஆனா உதவி வந்தது. பதில் இன்னும் வரல, உதவி வந்துருச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்க வாழ்க்கையில் இன்னும் பதில் வரல, ஆனா உதவியை கர்த்தர் அனுப்பிட்டாரு. அந்த பதிலை பெற்றுக்கொள்ள இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களை உந்தி தள்ளுவாராக, உங்களை உற்சாகப்படுத்துவாராக, உங்களை பலப்படுத்துவாராக. அல்லேலூயா. அந்த உதவி அவனை பலப்படுத்தி அவனோடு இருக்கிற அத்தனை பேரையும் பலப்படுத்த வச்சது. பவுல் சொல்றாரு, சாப்பிடுங்க, எல்லாரும் பட்டினியா இருக்கீங்க, சாப்பிடாம இருக்கீங்க,
எல்லாரும் சாப்பிடுங்க, ஒன்றும் யாரையும் ஒன்றும் செய்யப்ப என்னை பலப்படுத்தின ஆண்டவரை பற்றி எனக்கு தெரியும். அல்லேலூயா. பரிகாரம் கொடுக்காமல் பவுலை பயன்படுத்தி எல்லாருக்கும் பரிகாரம் கிடைக்க இந்த கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. ஒருவேளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களிலே ஒருவருக்கோ அல்லது ஒரு சிலருக்கோ அல்லது பலருக்கோ ஆண்டவர் நேரடியாக ஆலோசனை தந்து உங்களுடைய சூழ்நிலையில் இருந்து விடுதலை தர வைப்பதற்கு பதிலாக உங்களை ஆயத்தப்படுத்தி உங்கள் மூலமாக இருக்கும் அத்தனை பேருக்கும் விடுதலை கொடுக்க உபயோகிப்பதாய் இந்த காலை வேளையில இருக்கலாம். அதற்காக உங்களை கர்த்தர் பலப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. பரத்திலிருந்து உங்களுக்கு ஒரு சகாயம் வந்து கொண்டிருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்க கையை உயர்த்தி, பரத்திலிருந்து எனக்கு ஒரு உதவி, எனக்கு ஒரு சகாயம் என்னை நோக்கி என் குடும்பத்தை தேடி வந்து கொண்டிருக்கிறதற்காக இந்த காலை வேளையிலே ஆண்டவரை நான் துதிக்கிறேன், ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துகிறேன். 57 சங்கீதம் 2வது வசனம். சங்கீதம் 57:2. எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி, தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். சவுலும் அவனை சேர்ந்தவர்கள் சுற்றி கொள்ளுகிறார்கள். அப்பொழுது உன்னதமான தேவனை நோக்கி, அந்த வார்த்தை அழகா இருக்கு பாருங்க, தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவனுக்கு தெரியும், எனக்காக இந்த தேவன் எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிற கர்த்தர். எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இன்னைக்கு இருக்கு? எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்க போகிற ஒரு கர்த்தர். ஒருவேளை மாசத்தினுடைய கடைசியில் வந்திருக்கலாம், இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு பாஸ்டர் இந்த வாரத்தை முடிக்க. மாசம் முடியலாம், கர்த்தருடைய வார்த்தை முடிந்து போவதில்லை. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நாட்கள் முடிந்து போகலாம், ஆனால் வார்த்தை முடிவதில்லை. மாதம் முடியலாம், தேவனுடைய வல்லமை முடிவதில்லை. மாதம் முடியலாம், தேவனுடைய வார்த்தை நிறைவேறாமல் முடிவதில்லை. அதை உறுதிப்படுத்த இந்த காலை வேளையில கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. தாவீது ஜெபிக்கும் போது அடுத்த வசனத்திலே பார்க்கிறோம், பரலோகத்திலிருந்து அவர் எனக்கு ஒத்தாசை. எத்தனை பேருடைய அனுபவம் அது? பரலோகத்திலிருந்து எனக்கு கர்த்தர் ஒத்தாசை அனுப்பினார். தேவ பிள்ளையே, ஒருவேளை நீங்கள் கேட்கிற வேண்டுதலுக்கு தேவையான உதவியாக கர்த்தர் கிருபையை தருவார், சத்தியத்தை தருவார். கிருபை எதற்கு? இந்த காரியத்தில், இந்த பிரச்சனையில் என்னால் செய்ய முடியவில்லையே என்று எது முடியாது என்று நினைக்கிறீர்களோ அதை செய்ய வைக்க கர்த்தர் கிருபையை தருகிறார். அல்லேலூயா. நினைக்கிறீங்க படிக்கிற பிள்ளைங்க ஆரம்பம் தான் அது, ஆனால் ஆரம்பத்தில் என்னால் படிக்க முடியல, ரொம்ப டஃப்பாக இருக்கு, கடினமாக இருக்கு, இதை என்னால் புரிந்து கொள்ள முடியலை என்று நினைக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு உதவியாக அதை புரிந்து கொள்ள, அதை செய்ய வைப்பதற்கு கிருபையை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை செய்யும் போது இப்படி செய் மகனே மகளே, மிஞ்சி போகாத, இப்படி என்ன பண்ணு செய் என்று சொல்லி குறிப்பிடுவதற்காக கிருபையை தருகிற மாத்திரமல்ல, சத்தியத்தையும் சேர்த்தே கூட தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கை உயர்த்தி, ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்திற்கு நீர் பதிலை கொடுக்க அதற்குரிய கிருபையையும் அதற்குரிய வசன வழி நடத்துதலையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தருவீராக. 2வது ஆண்டவர் என்ன செய்கிறார்? 20ஆம் சங்கீதம் 6வது வசனம். சங்கீதம் 20:6. முதலாவது குறிப்பு, தீர்வுக்கு நேராக உதவியை கர்த்தர் அனுப்புகிறார். 2வது 20ஆம் சங்கீதம் 6வது வசனம். கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார், அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். 2வது, காண்கிற நிலையிலே வல்லமையை வெளிப்பட செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். தமது வலதுகரம் செய்கிறதான
ரட்சிப்பை காண்பித்து, ஆண்டவர் தமது வலதுகரத்தின் வல்லமையை காண்பித்து, நம்முடைய வேண்டுதலுக்கும் நம்முடைய விருப்பத்திற்கும் அவர் தீர்மானத்தின்படியே இருக்கும் ஆலோசனைக்கும் கர்த்தர் நிறைவேறுதலை தருவார். எப்படி தருவார்? நல்ல கவனிங்க. அவர் வலதுகரத்தின் ரட்சிக்கும் வல்லமையை காண்பித்து, அதனுடைய அர்த்தம் என்ன? அவர் கரத்தினால் உங்கள் சூழ்நிலையில் என்ன செய்ய முடியும் என்பதை கண்ணால் காணக்கூடிய நிலையிலே தேவன் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, வலதுகர வல்லமையை காண்பிப்பீர் என்றால் என் வலதுகரத்தை உயர்த்தி நான் ஏன் துதிக்க கூடாது? எல்லாரும் கையை உயர்த்துவோமா? உம்முடைய வலதுகரத்தின் புயத்தினால் உம்முடைய வல்லமையை நீர் காண்கிற தெய்வமாய் இருப்பீரானால், இவ்வளவு வல்லமை பொருந்திய தெய்வத்தை ஏன் நான் என்னுடைய கரத்தை உயர்த்தி இந்த ஆண்டவரை நான் துதிக்க கூடாது? என்னுடைய கரத்தை உயர்த்தி இந்த ஆண்டவரை நான் மகிமைப்படுத்த கூடாது? துதிக்க தொடங்குங்கள். வலதுகரத்தின் வல்லமையை கர்த்தர் உங்கள் கண்கள் காண கர்த்தர் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. 430 ஆண்டுகளுக்கு மேலாக ஜெபிக்கிறார்கள். அந்த ஜெபங்களுக்கு தேவன் பதில் கொடுத்து நிறைவேற்ற நேரம் வந்தபோது ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளில் ஒன்றை பவுல் குறிப்பிடுகிறார். ரோமர் 9வது அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 9வது அதிகாரம் 17வது வசனம். மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று சொன்னதாக வேதத்தில் சொல்லி இருக்கிறது. நல்ல கவனி. என்ன வார்த்தை பார்வோனை பார்த்து சொல்லுகிறார்? என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாக. ஆண்டவரை கை உயர்த்தி, எங்க தேசத்திலே காண்பிப்பீராக, எங்கள் மாநிலத்திலே காண்பிப்பீராக. உம்முடைய வல்லமை என்ன என்பதை என்ன சுற்றி வசிக்கிறாங்களே அவங்களுக்கு கர்த்தர் காண்பிப்பீராக. ஆளுகை செய்கிறாங்களே அந்த அதிகாரிகளுக்கு உம்முடைய வல்லமை என்ன என்பதை கர்த்தர் காண்பிப்பீராக. அல்லேலூயா. உம்முடைய கரம் எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை மறைத்து அல்ல, பார்க்கக்கூடிய விதத்திலே என் ஆண்டவர் செய்வீராக. சிவந்த சமுத்திர கரையில் இருக்கிறாங்க. 106 சங்கீதம் 8வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 106:8. ஆனாலும் அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி தம்முடைய நாமத்தின் நிமித்தம். நல்ல கவனிங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், வழி தெரியவில்லை, பின்னாலே சத்துரு தொடர்ந்து வருகிறான். எப்படி பரிகாரம் என்று தெரியவில்லை, தப்ப வழியே இல்லை. இந்த நாளிலே அப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையை மாட்டிக்கொண்டதை போல எனக்கு ஒரு நிலைமை, தவிக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தால் அந்த விண்ணப்பத்திற்கு என் தேவன் பதில் கொடுக்க செய்வது அவர் கரம் எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை வெளிப்படையாக என் ஆண்டவர் காண்பிக்க விரும்புகிறார். 106 சங்கீதம் 8வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. ஆனாலும் அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர்களை ரட்சித்தார். நல்ல கவனி. சிவந்த சமுத்திர கரையில் இருந்தபோது தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படி அவர்களை ரட்சித்தார். யாத்திராகமம் 15வது அதிகாரம் 12வது வசனம். யாத்திராகமம் 15வது அதிகாரம் 12வது வசனம். நீர் உமது வலது கரத்தை நீட்டினீர், பூமி அவர்களை விழுங்கி போட்டது. நீருடைய வலது கரத்தினால் உம்முடைய வல்லமையை நீட்டின பொழுது பூமி அவர்களை விழுங்கி போட்டது. ஆண்டவரே, காணக்கூடிய நிலையிலே எங்கள் வேண்டுதலுக்கு பதிலை தர இந்த மாதத்தினுடைய கடைசி நாட்களிலே கர்த்தர் கிரியை செய்வீராக. 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 17வது வசனம். 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 17வது வசனம். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே,
நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளை அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார். யோசபாத் யுத்தத்திற்கு போகிற நேரத்தில் ஒரு தீர்க்க தரிசனம் வருகிறது. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீங்கள் நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். கை உயர்த்தி, ஆண்டவரே, நாங்கள் மட்டுமல்ல, எங்கள் சத்துருக்களும் காணக்கூடிய நிலையில உம்முடைய வல்லமையை கர்த்தர் வெளிப்படுத்த வலது கரத்த வல்லமையை கர்த்தர் காட்டுவீராக. நான் மட்டும் இல்லப்பா, என் சத்துருவும் பார்க்கணும் உம்முடைய வல்லமை என்னன்றத. உம்முடைய வலதுகர வல்லமை என்ன என்பதை சத்துருக்களோ என்னை சுற்றி உள்ளவர்களும் பார்க்க உம்முடைய வல்லமையை கர்த்தர் காட்டுவீராக. அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம் 30வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம் 30வது வசனம். உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம். சபை கூடி வந்து கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறது. நீர் நம்முடைய கரத்தை நீட்டுவீராக. கர்த்தர் பதில் கொடுக்க இந்த ஆராதனைக்கு இந்த காலை வேளையில வந்திருக்கிற நமக்கு நம்முடைய சூழ்நிலையில கர்த்தருடைய கரம் வெளிப்படுவதாக. எப்படி காணும் விதத்தில் வல்லமையை வெளிப்பட செய்வாராக. ஆலயத்திற்கு வரும் பொழுதெல்லாம் உம்முடைய கரத்தின் வல்லமையை பார்க்க வேண்டும் என்று சொல்லிதான் வருவான். 63ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 63:2. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும். அவன் ஆலயம் வந்தான். என் பிரச்சனை பெரியது, ஆனா உம்முடைய ஆலயத்தில் நான் வந்தபோது உம்முடைய வல்லமையையும் உம்முடைய மகிமையையும் அங்கே கண்டேன். இந்த காலையில் உங்க பிரச்சனை உங்களுக்கு பெருசுதான், உங்களை சுற்றி நெருக்கி இருக்கிற காரியம் உங்களுக்கு பெருசுதான். ஆனா கர்த்தருடைய சமூகத்துக்கு இந்த காலை வேளை வந்திருக்கிறீங்களே, அவருடைய வல்லமையும் அவருடைய மகிமையும் பார்க்கும்போது உங்க பிரச்சனை சின்னது, அவருடைய வல்லமை பெரியது, அவருடைய மகிமை பெரியது. அதை சொல்ல தாவீது, அங்கே கண்டேன். இந்த நாளிலே இங்கே பார்க்கவும் நமக்கு கர்த்தர் உதவி செய்யட்டும். உங்க வல்லமையை, பெரிதா இருக்கிற உடைய வல்லமையை, பெரிதா இருக்கிற உடைய மகிமையை நான் காண்பதற்கு என் கண்களை கர்த்தர் திறந்தருளுவீராக. அல்லேலூயா. கர்த்தர் அனுப்புகிறாரே பதில், அதை உங்களை ஆவிக்குரிய கண்களாலே பார்க்க இந்த காலை வேளையிலே கர்த்தர் கிருபை தருவாராக. ஆவியிலே உணர கர்த்தர் கிருபை தருவாராக. ஆண்டவர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும் போது உங்களை குறித்ததான உண்மையையும் அவரை குறித்த உண்மையையும் சந்தேகத்திற்கே இடமில்லாமல் கர்த்தர் நிறைவேற்றி காண்பிப்பார். 20ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 20:6. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். வசனம் என்ன சொல்லுகிறது? நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன், அவருடைய கரம் எனக்காக வெளிப்படுகிறது என்பதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவருக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யார் யாரெல்லாம் கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரோ அவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? பதில் கொடுக்கிறார் என்பதில் சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவரே, சந்தேகம் கர்த்தர் யார் யாரெல்லாம் முன்குறிச்சிருக்கிறாரோ, யார் யாரெல்லாம் அபிஷேகித்திருக்கிறாரோ கர்த்தர் அவர்களுக்கு பதில் கொடுக்கிறார் என்ற சந்தேகமே இல்லாமல் அதை நான் அறிந்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில நான் வேண்டிக் கொள்ளுகிற விண்ணப்பமும்
ஆண்டவரே, உம்மை குறித்து உண்மையும் சந்தேகத்திற்கே இடமில்லாத நிலையில் உம்முடைய கரத்தின் வல்லமையால் நிரூபிக்கப்பட என் கர்த்தர் பதிலை கொடுப்பீராக. 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 37 39 வரைக்கும் வாசிங்க. 1 ராஜாக்கள். கர்த்தாவே, என் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். நல்ல கவனிங்க. நீர் கட்டளையிட்டபடியே நான் என்ன பண்ணுகிறேன்? எல்லாத்தையும் செய்கிறேன். நான் உம்முடைய தீர்க்கதரிசி. நீர்தான் மெய்யான தேவன் என்பதை நிரூபிக்க வேண்டும். என்னை கேட்டருளும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கிறார் எலியா. காணக்கூடிய அக்கினியை கர்த்தர் இறக்குகிறார். அல்லேலூயா. இறக்கி எல்லாரும் சொல்றாங்க, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். அத்தனை பாகாலி தீர்க்கதரிசிகளையும் அழித்து போடுகிற நிலையிலே கர்த்தர் எலியாவையும் நிரூபித்தார், அவரையும் கர்த்தர் நிரூபித்தார். அல்லேலூயா. அப்படித்தான் பதில் கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை பேருக்கு ஆசை? உங்களையும் கர்த்தர் நிரூபிக்க விரும்புகிறார். அவருடைய வல்லமையையும் கர்த்தர் நிரூபிக்க விரும்புகிறார். ஆமென். ஆண்டவரே, யாருக்கும் தெரியாமல் ஏதோ ஒரு பதிலை கொடுப்பவர் நீர் அல்லப்பா. எல்லா கண்களும் காணுகிற விதத்தில் பதிலை கொடுக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். தானியேல் 3ஆம் அதிகாரம் 29வது வசனம். தானியேல் 3வது அதிகாரம் 29வது வசனம். ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான். அவன் வீடு எருக்களமாக்கப்படும். கர்த்தர் அவர் பிள்ளைகளாகிய 3 பேர், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, அவர்களுடையவர்கள் என்பதையும் அவர்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர் என்பதையும் நிரூபிக்க ஆண்டவர் காணும்படி செய்தார். காணக்கூடியதை கர்த்தர் செய்தார். அப்போது ராஜா சொல்லுகிறான், இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு யாரும் இல்லை. கை உயர்த்தி, ஆண்டவர் எங்க தேசத்தில் அதை செய்யுங்கப்பா. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் யாரும் இல்லை என்று சொல்லி எங்க பட்டணம் சொல்லணும், எங்க மாநிலம் சொல்லணும், எங்க தேசம் சொல்லணும், எங்க கிராமங்கள் சொல்லணும். ஐயா, கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான பதிலை கண்கள் காணக்கூடிய நிலையிலே கர்த்தர் செய்வாராக. அப்ப ராஜா சொல்றாரு, சந்தேகமே இல்லை, இவர்களுடைய தேவன் ஜீவ தேவன். அல்லேலூயா. இவர்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். இவர்கள் அந்த தேவனுடைய பிள்ளைகள் என்பதை கர்த்தர் அன்றைக்கு நிரூபித்தவர். இன்றைக்கோ நம்மை கர்த்தர் நிரூபிப்பாராக. இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லி நிரூபித்து காண்பிப்பாராக. உங்கள் வார்த்தையிலே ஆண்டவரே, உங்க வார்த்தையினாலே நிரூபிக்க முடியாததை நீங்கள் திட்டமிட்ட, ஒருவேளை நம்முடைய வார்த்தை நிரூபிக்க முடியாத நிலைமையில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை நீங்க திட்டமிட்ட திட்டத்தினால் நிரூபிக்க முடியாததை இயேசுவினுடைய கரம் உங்களுக்கான பதிலை கொடுக்க வெளிப்படும் போது உங்கள் நிலையையும் அவருடைய நிலையையும் ஆண்டவர் வெளிப்படுத்தி காண்பிப்பார். அல்லேலூயா. 3வது சங்கீதம் 21:4. சங்கீதம் 21வது சங்கீதம் 4வது வசனம். அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார். நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள முதலாவது தீர்வுக்கு நேரான உதவியை அனுப்புகிறார். 2வது காணும் நிலையிலே அவருடைய வல்லமையை வெளிப்பட செய்கிறார். 3வது இங்கே பார்க்கிறோம், தாவீது வேண்டல் செய்கிறார், என் ஆயுசை கூட்டித்தாரும். கர்த்தர் பார்த்தார், கூட்டித்தாரும் இல்ல, தீர்க்க ஆயுசை கர்த்தர் கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என்ன அர்த்தம்?
ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வேண்டுதலின்படி அவர்களுடைய வேண்டுதல் தேவ தீர்மானத்திற்குள் இருந்தால் எப்படி ஆண்டவர் பதில் கொடுக்கிறார் என்று சொன்னால், கேட்பதை விட அதிக மடங்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறார். அல்லேலூயா. என் வேண்டுதல், எத்தனையோ வேண்டுதல் உண்டு பாஸ்டர், ஆனா அதுல சில காரியங்களுக்கு ஆண்டவர் பதிலே கொடுக்கலையே. நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். என் வேண்டுதல் நிறைய இருக்கு, ஆனா சில காரியங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணல, பதிலே கொடுக்கவில்லை என்கிற அனுபவம் உள்ளவர்கள் கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய வேண்டுதல், தான் சிரிக்கிறதுக்கு இல்லை, 3 கேள்வி கேட்க போறேன். முதல் கேள்வி, எனக்கு நிறைய வேண்டுதல் இருக்கு, ஆனா சில வேண்டுதல்களுக்கு ஆண்டவர் பதிலே கொடுக்கல அப்படின்னு சொல்றவங்கெல்லாம் கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பொய் சொல்லக்கூடாது. இப்போ கொஞ்சம் தெளிவாயிட்டீங்க பார்த்தீங்களா? சரி, இப்போ ரெண்டாவது ஒரு கேள்வி, தைரியமாய் சொல்லி இருந்தால், ரெண்டாவது கேள்விக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொல்றேன். நீங்க தைரியமா அப்படி சொல்லி இருந்தால் கர்த்தர் சீக்கிரம் அதை கொடுக்க போகிறார். கொடுக்காவிட்டாலும் மகிழ்ச்சியாக துதித்தால், என் பிள்ளை கொடுக்காமலே துதிக்கிறதே, அந்த பிள்ளைக்கு நான் எப்படி கொடுக்காமல் இருக்கிறது என்று அடுத்து அவருடைய அஜெண்டாவாக கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. இப்போ என் விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார் என்று சொல்லுகிறவர்கள் கை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. என் விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிறவங்க என்ன சொல்லுங்க? பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அடுத்த ஒரு கேள்வி, நான் கேட்பதற்கு முன்பாகவே கர்த்தர் சில காரியங்களை எனக்கு செய்திருக்கிறார், அப்படி ஒரு அனுபவம் இருந்தா கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நீங்க கேட்பதற்கு முன்பாகவே, நான் நிறைய முறை அனுபவிச்சிருக்கேன். கேட்பதற்கு முன்பாகவே கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? பதிலை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா தாவீதுடைய நிலைமையை பார்க்கும்போது இந்த 3 நிலையும் இல்லை. நான் கேட்டதை விட பல மடங்கு நான் நினைக்காத நிலையிலே எனக்கு பதில் கொடுக்கிறவர்னு தாவீது சொல்லுகிறார். அல்லேலூயா. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிக அதிகமாக கிரியை செய்கிற, நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லமை உள்ள ஒரு கர்த்தர் நமக்கு இருக்கிறார். 2 நாளாகமம் 1வது அதிகாரம் 12வது வசனம். 2 நாளாகமம் 1வது அதிகாரம் 12வது வசனம். ஞானமும் விவேகமும் தந்தருளுகிறது மட்டுமல்லாமல், ஞானமும் விவேகமும் தந்தருளுகிறது மட்டுமல்லாமல், உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்காகிலும், உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்காகிலும், உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும், உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். உனக்கு சாலமோன் ஆண்டவரிடம் ஞானத்தை கேட்க, ஆண்டவர் என்னப்பா வேணும் சொல்லுப்பான்னு சொன்னபோது சாலமோன் ஆண்டவரிடத்துல ஞானத்தை கேட்கிறார். ஆண்டவர் சொன்னார், நீ கேட்டதை நான் என்ன பண்றேன், உனக்கு தருகிறேன். நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் நீ கேளாத மகிமையையும் நான் உனக்கு தருகிறேன். அவர் சொல்றாரு, உன்னை போல ஒரு ராஜா இருந்தது இல்லை, உன்னை போல ஒரு ராஜா வருவதில்லை. கரம் உயர்த்தி, நினைக்காததை கூட சேர்த்து தருகிற ஒரு முறையானது உம்மிடத்தில் இருப்பதற்காக என் ஆண்டவரை நான் துதிக்கிறேன். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 27வது வசனம். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 27வது வசனம். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். அன்னாளுடைய சாட்சியை பார்க்கிறோம் இங்க. அவர் சொல்லுகிற ஒரு சாட்சி, எனக்கு பிள்ளை இல்லாது இருந்தது, பிள்ளையை கர்த்தரிடத்தில் என்ன பண்ண கேட்டேன், கேட்ட விண்ணப்பத்தின்படி கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டார், கேட்டதை கர்த்தர் கொடுத்தார். அன்னாளை பார்த்து நாம கேட்போமானால், அவ்வளவுதான்ப்பா கொடுத்தாரா உனக்கு என்று சொல்லி கேட்டால் அன்னாள் சொல்வாள். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 21வது வசனம். 1 சாமுவேல், அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார், கற்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமார்த்திகளையும் பெற்றால், சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான். சன்னதியில் வளர்ந்தான். சொல்லுவா, நான் ஒன்று தான் கேட்டேன்,
என் நிந்த போகணும் அப்படின்னு என்ன பண்ண, ஆண்டவர்கிட்ட ஒன்று தான் கேட்டேன். எனக்கு 6 கத்தர் கொடுத்தார். எனக்கு 6 என்ன பண்ண கத்தர் கொடுத்தார். அண்ணாலே உனக்கு அது மட்டுமா கொடுத்தார் அப்படின்னா, அண்ணால் இல்லை, 5 பிள்ளைகள் வருவதற்கு முன்னால் ஆண்டவர் வீட்டு வேலை செய்த என் கண்களை திறந்து 1000கணக்கான ஆண்டுகளுக்கு பின்பு ராஜாதி ராஜாவாய் ஒருவர் வர இருக்கிறார். அந்த சிங்காசனத்தை பார்க்க எனக்கு ஒரு தீர்க்க தரிசன பார்வையை கத்தர் தந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னால் அதற்காக ஜெபிக்கவில்லை, கேட்டதை விட மேலானதை கர்த்தர் செய்தார். தாவீதுடைய வாஞ்சை என்ன? நான் அரண்மனைக்கு உள்ளே இருக்கும்போது தேவனுடைய பெட்டி எப்படி திரைக்கு பின்னால் இருப்பது, நான் பரிசுத்த தேவனுக்கு நான் என்ன பண்ணணும், ஆலயத்தை கட்ட வேண்டும். தாவீதிடத்துல போய், அப்பா தேவனுக்காக ஆலயம் கட்டணும்னு ஆசை இருந்துச்சே, அப்ப கர்த்தர் அதை அனுமதிச்சாராப்பா அப்படின்னா தாவீது சொல்லுவாரு, எனக்கு அனுமதி என்ன பண்ணல, கொடுக்கவில்லை. ஆனால் கட்டுவதற்கு தேவையான எல்லாவற்றையும் சேர்த்து வைப்பதற்கு கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. கட்ட அனுமதி கொடுக்கல, ஆனா கட்டுவதற்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் சேகரித்து வைக்க, சேமித்து வைக்க கர்த்தர் எனக்கு என்ன பண்ணாரு, கொடுத்தார். என் பிள்ளை கட்ட கர்த்தர் வாய்ப்பளித்தார். நான் கட்ட வாய்ப்பு கொடுக்கல, ஆனா என்னுடைய மகன் கட்டுவதற்கு கர்த்தர் என்ன பண்ணார், வாய்ப்பு கொடுத்தார். தாவீதிற்கு பதில் சொல்ல தெரியாது. நமக்கு சில நேரத்தில் பதில் சொல்ல தெரியும், தெரியாமலும் இருக்கலாம். தாவீதின் வேண்டுதலை ஆண்டவர் எப்படி நிறைவேற்றார்? கர்த்தர் பார்த்தார், உலகத்தில் இன்னைக்கு இருக்கிற இந்த உலகத்தில் எந்த கோடியிலே சபை குடிசையில் இருந்தாலும் சரி, பெரிய ஆலயமா இருந்தாலும் சரி, எல்லா ஆலயத்திலும் அவன் சங்கீதம் வாசிக்கப்பட, அங்க அவனுடைய சங்கீதம் பாடப்பட கர்த்தர் வைத்தார். அல்லேலூயா. தாவீதின் சங்கீதம் வாசிக்காத ஆலயமே கிடையாது. எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறீங்க? நீங்க வேணா மற்ற சபைக்கு நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. மாசத்துல 4 வாரத்துல கண்டிப்பா ஒரு பிரசங்கத்தில் தாவீதை குறித்து பேசப்படாமல் இருக்கவே இருக்காது. கர்த்தர் அப்படி அவனை கொண்டு வந்து வச்சார். அவன் ஆலயம் கட்ட அனுமதிக்கல, ஆனா அவனை குறித்து பேச கர்த்தர் வச்சார். அவனை கொண்டு கர்த்தர் எழுதின சங்கீதத்தை வாசிக்க, பாட கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீதை அவன் பேரை சொல்லாத பிரசங்கமே இன்னைக்கு நாமளும் அதை தான் கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு நாமளும் அதை தான் பேசி கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்ப செக் பண்ணி பாருங்க, தாவீதுடைய பேர் இல்லாமல் இருக்காது. அத்தனையாய் தாவீதுக்கு பதில் கர்த்தர் கொடுத்தார். அந்த தேவன் நம்முடைய தேவன். எல்லாரும் அப்படியே தலைகளை தாழ்த்தி முழங்காற்படிட்டு கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் 3 நிலைகளிலே நம்முடைய வேண்டுதல்களை, விண்ணப்பங்களுக்கு தேவன் பதில் தருகிறார். 1, அந்த காரியம் உங்களுக்கு ஒரு பதில் வேணுமே, அந்த பதிலுக்குரிய தீர்வுக்கு நேராக உதவியை கர்த்தர் அனுப்புகிறார். 2வது, வலதுகரத்தினுடைய வல்லமையை காணும் நிலையிலே அவருடைய வல்லமையை கர்த்தர் வெளிப்பட செய்கிறார். 3வது, இங்கே பார்க்கும் பொழுது நாம் பார்த்தோம், நாம் கேட்பதை விட பல மடங்கு அதிகமாக பலன் கொடுக்கிறார். ஆண்டவரே, இந்த 3 விதத்திலும் கர்த்தர் எங்கள் வேண்டுதலுக்கு, கூப்பிடுதலுக்கு நீர் பதில் தருவீராக. தீர்வுக்கு நேராக நடத்துகிற உதவி தருகிறீர். நான் அந்த நீர் கொடுக்கிற அந்த உதவியை வைத்து முன்னேறி போய் முழுமையான பதிலை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். உங்க வலதுகரத்தின் வல்லமையை மறைந்தல்ல, எல்லா மனிதரும் காணக்கூடிய நிலையில் உம்முடைய வலதுகர வல்லமையை கர்த்தர் வெளிப்படுத்துவீராக. 3வது, ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறத விட, ஜெபிக்கிறத விட மிகவும் அதிகமாய் தருகிற கர்த்தர் நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, சாலமோன் இடத்துல ஞானத்தை தான் கேட்டாரு, ஆனால் நீர் சொல்லுகிறீர், கேட்டதையும் தருகிறேன். நீ கேளாத ஐஸ்வர்யம், நீ கேளாத மகிமையும் உனக்கு தாரு. உனக்கு முன்னாடி ஒரு ராஜா இருந்ததில்லை, உனக்கு பின்னாடி அப்படிப்பட்ட ஒரு ராஜா இருக்க போவது இல்லை.
நினைக்காததை கூட சேர்த்து தருகிற ஒரு முறைமை உம்மிடத்தில் இருக்கிறதற்காக இந்த காலை வேளையில நன்றி சொல்லுகிறேன். எங்கள் ஆண்டவர் எங்களுக்காக கிரியை செய்வீராக. பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையிலும் எங்களோடு கூட கர்த்தர் பேசி நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. எங்கள் ஆலோசனைகளை, எங்கள் வேண்டுதல்களை நீர் எப்படி நிறைவேற்றுகிறீர் என்பதை குறித்த 3 காரியங்களை எங்கள் வாழ்க்கையில இன்றைக்கு கர்த்தர் உணர்த்தி காட்டினதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய வேண்டுதல்கள், எங்களுடைய விண்ணப்பங்களை கர்த்தர் அங்கீகரிக்கிறீர் ஆண்டவரே. தீர்வுக்கு நேரான வழியில எங்களை நடத்துகிறீர். உம்முடைய வலதுகரத்தின் வல்லமையை நீர் காண்பிக்கிறீர். அது மாத்திரமல்ல, நினைக்கிறதை விட அதிகமாய் பல மடங்கு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர். நம்முடைய நல்ல கிருபைக்காக நன்றி சொல்ல. இந்த 3 நிலையிலும் எங்க பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களுக்கு, வேண்டுதல்களுக்கு, ஆலோசனைகளுக்கு கர்த்தர் பதில் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய வசனத்தால் கர்த்தர் இடை கட்டுவீராக. இந்த வாரம் முழுவதும் இந்த வசனம் எங்களோடு கூட பேசட்டும், இடைப்படட்டும். குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுவீராக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.